பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யோவான் அதிகாரம் 21 20 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்வி 1. இயேசு சீஷருக்கு தம்மை எங்கே வெளிப்படுத்தினார்? பதில் திபேரியா கடற்கரையிலே. கேள்வி 2. கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரான் யார்? பதில் நாத்தான்வேல். கேள்வி 3. மீன் பிடிக்கப் போகிறேன் என்றவன் யார்? பதில் சீமோன் பேதுரு. கேள்வி 4. இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று யார் அறியாதிருந்தார்கள்? பதில் சீஷர்கள். கேள்வி 5. நீங்கள் படவுக்கு எந்த புறமாக வலையை போடுங்கள் என்றார்? பதில் வலது புறமாக. கேள்வி 6. எதனால் வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள்? பதில் திரளான மீன்கள் அகப்பட்டதினால். கேள்வி 7. அவர் கர்த்தர் என்று சொன்னவர் யார்? பதில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். கேள்வி 8. தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தவன் யார்? பதில் சீமோன் பேதுரு. கேள்வி 9. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய எத்தனை முழ தூரத்தில் இருந்தார்கள்? பதில் 200 முழம். கேள்வி 10. பேதுரு எத்தனை மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான்? பதில் 153 பெரிய மீன்களால். கேள்வி 11. இயேசு சீசர்களுக்கு எதை கொடுத்தார்? பதில் அப்பத்தையும் மீனையும் எடுத்து. கேள்வி 12. சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது எத்தனாவது தரிசனம்? பதில் 3வது தரிசனம். கேள்வி 13. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு யாரிடத்தில் கேட்டார்? பதில் சீமோன் பேதுரு. கேள்வி 14. சீமோன் பேதுருவின் தகப்பன் யார்? பதில் யோனா. கேள்வி 15. இயேசு பேதுருவினிடத்தில் எதை மேய்ப்பாயாக என்றார்? பதில் என் ஆட்டுக்குட்டிகளை. கேள்வி 16. நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு பேதுருவினிடத்தில் எத்தனை தரம் கேட்டார்? பதில் 3 தரம். கேள்வி 17. ராபோஜனம் பண்ணுகையில் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் யார்? பதில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். கேள்வி 18. பேதுரு ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று யாரை குறித்து கேட்டான்? பதில் யோவான். கேள்வி 19. யார் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று? பதில் யோவான்.
கேள்வி 20 யோவான் சுவிசேஷத்தை எழுதினவன் யார்? பதில் யோவான். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.